ஹலோ நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இந்த திங்கட்கிழமையில இதோ இந்த ஆகஸ்ட் மாதம் இன்று நாம் துவங்கியிருக்கிறோம். இந்த வாரம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த விசுவாசத்தோட நாம் ஒன்றிணைந்து இந்த ஜெபத்தை நம்ம செய்ய போறோம். எனவே வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் யார் நீங்க உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ப்ராஜெக்டுகள் எதெல்லாம் ஆயத்தப்படுத்துனீங்களோ எல்லாவற்றையும் கையில பிடித்துக் கொள்ளுங்க. கூடுமானால் ஒரு கோப்பையில தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்க. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்க போறோம். தேவன் இந்த வாரம் ஏதோ கதவுகள் திறக்கும்படியாக. எனவே கண்களை மூடுங்கள், நாம் ஜெபிக்கலாம். தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவரின் தேவனை இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு இந்த விசுவாசத்தின் ஜெபத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து இதோ இங்கே முறையிடுகிறோம். ஆண்டவரே, யார் மக்கள் ஓர் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் உம்மை நோக்கி கேட்கிறார்களோ தேவனே, இவர்களுடைய வாழ்க்கையிலே கதவுகள் திறக்க செய்யும். உம்முடைய வார்த்தை இவருடைய வாழ்க்கையை பலப்படுத்தி ஜெயிக்கக்கூடியவர்களாய் நீர் மாற்றும். ஆண்டவரே, ஒருவேளை தோல்வியால இதோ ஒருவேளை நீ ஆகாதவன் என்று தள்ளி வைத்திருந்தால் ஆண்டவரே, இதோ எதெல்லாம் தன் மனதிற்குள்ளாக பாரமாய் இவருக்குள் இருக்கிறதோ அதை நீக்கி போடும். இந்த ஆகஸ்ட் மாதம் இவர் ஜெயிக்கக்கூடியவராய் நீர் மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீர் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை விசுவாசித்து நீங்கள் குடிக்கும் போது தேவன் பலன் நீங்கள் பெறுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால் தேவனே, இந்த தண்ணீரை ஆசீர்வதியும். குடிக்கும் பொழுது உம்முடைய பலன் இவருக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த தண்ணீரை குடியுங்கள். இதோ இன்றைக்கு நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த ஆசீர்வாதத்தோடு இவர்கள் இன்றைக்கு எங்கெங்க செல்கிறாரோ இந்த பதில் பார்க்கட்டும். ஏனென்றால் உம்முடைய வார்த்தையில் சொல்லிய பிரகாரமாய் விசுவாசத்தோடு இவர் பதிலை பெறுவார். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இது நடத்தி காட்டும். ஆண்டவர், இந்த காரியங்கள் வெற்றியாகட்டும். உறுதியாய் நம்புங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமென், ஆமென். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். உறுதியா நம்புங்க. இந்த மாதம் நீங்க சாதிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். நன்றாய் பாருங்கள், தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அவர் மாற்றப் போகிறார். எனவே இன்றைக்கு இந்த திங்கட்கிழமையில நம்ம இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆலயத்தில் இங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இங்க சங்கீதம் 118:22 சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாத என்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஒருவேளை இதுதான் நடக்கலாம் மக்கள். ஒருவேளை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துட்டீங்கன்னா, ஆகாதவன் என்று உங்களுடைய காரியங்கள், வேலைகள், உங்களுடைய ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குறாங்களா, கவலைப்படாது. தேவன் உங்களை பயன்படுத்துவார். அவங்களுடைய பார்வையில நீங்க ஓர் ஆச்சரியமானவர்களாய் இருப்பீர்கள். தேவன் உங்களை சாட்சியா நிறுத்துவார். அதனால இன்றைக்கு காலையில 8 மணி, 10 மணி, மதியானம் 3 மணி, சாயந்தரம் 7 மணி இந்த காரியத்தை தவற விடாதீங்க. எப்படி நீங்க தேவனால நீங்க தெரிந்து கொண்டப்பட்டு அநேக கண்களுக்கு ஆச்சரியம் உள்ளவராய் இருக்க விரும்புறீங்களோ, எனவே நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார் மக்களே. ஆமென். எனவே நீங்கள் யார் இன்னும் நம்மை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்புறீங்க, நம்மளுடைய வெப்சைட் ஆனது uckj.in. இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். மேலும்
நீங்கள் எங்களை அழைக்க விரும்புகிறீங்கன்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணானது 9384638738. இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நம்மளுடைய முகவரியானது 282/681 1000 லைட் அண்ணா சாலை. எனவே இன்று நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.